और मैं लाइटली नहीं बोल रहा हूँ, मैं 100% प्रूफ के साथ बोल रहा हूँ। और आप सबको पता लग जाएगा, जैसे ही हमने ये रिलीज किया पूरे देश को पता लग जाएगा कि इलेक्शन कमीशन वोटर चोरी करा। किसके लिए करा रहा है, किसके लिए करा रहा है? बीजेपी के लिए करा रहा है। उसमें 6 महीने लगे और जो हमें मिला है वो एटम बॉम्ब। வணக்கம். நேற்று ஒரு டீடைல்ட் ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருந்தோம். எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஓட்டுகளை திருடி வருகிறார்கள், எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு அன்ப்ரொஃபஷனல் முறையில் டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் இந்த நாட்டில் தேர்தல்களை நடத்தி வருகிறார்கள். டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார் எலெக்ஷனை மிகப்பெரிய அளவில் தெளிவாக ஆதாரப்பூர்வமாக அந்த வீடியோவை நாங்கள் வெளிவிட்டிருந்தோம். பார்க்காத நபர்கள் தயவு செய்து கீழே எழுதியிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்கிறது, பாருங்கள். இன்னைக்கு அதை தொடர்ந்து ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அடுத்த அலிகேஷனை எடுத்து வைத்திருக்கிறார். கடந்த 6 மாதங்களாக மகாராஷ்டிராவில் நடந்த அந்த தேர்தலுக்கான ரிசல்ட்களை நாங்கள் ஆய்வு செய்தோம். தேர்தல் ஆணையம் ஓட்ஸ்களை திருடி வருகிறார்கள், அதற்கான 100% ஆதாரம் எங்கள் கையில் கிடைத்து விட்டது. நாங்க என்னைக்கு அந்த ஆதாரங்களை வெளிவிடுகிறோமோ அன்னைக்கு துண்டை காணும் துணிய காணும் என்று ஓடி ஒளியக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்ய போகிறது. தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட முறைகள் அரசியல் கட்சியான பிஜேபிக்கு சாதகமாக இந்த திருட்டு வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் எங்கள் கையில் இருக்கிறது. நாங்க வெளிவிடும் போது இது ஒரு ஆட்டம் பாம் போன்று வெடிக்கப் போகிறது என்று கூறியுள்ளார். இதை பற்றி பெங்களூரில், கர்நாடகாவில் வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்கிற அந்த விளக்கத்தையும் கொடுத்தார். அவர் என்ன பேசினார் என்று முதலில் பார்த்து விடுங்கள். இதற்கு பின்பு இந்த ஒட்டுமொத்த அலிகேஷனை பற்றின ஆழமான டீடைல் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். அதையும் நீங்க பார்க்கலாம். राहुल गांधी இந்த வீடியோவை பாருங்கள். और मैं लाइटली नहीं बोल रहा हूँ, मैं 100% प्रूफ के साथ बोल रहा हूँ, ठीक है? और आप सबको पता लग जाएगा, जैसे ही हमने ये रिलीज किया पूरे देश को पता लग जाएगा कि इलेक्शन कमीशन वोटर चोरी करा रहा है। किसके लिए करा रहा है, किसके लिए करा रहा है? बीजेपी के लिए करा रहा है। ओपन एंड शट है, नो क्वेश्चन। हमें मध्य प्रदेश में सस्पिशन था, लोकसभा में सस्पिशन था, महाराष्ट्र में वो थोड़ा आगे गया, स्टेट लेवल पे हमें लगा कि यहाँ पे चोरी हुई है। वोटर एडिशन हुआ था, 1 करोड़ वोटर्स ऐड हुए थे। फिर हम थोड़ा डिटेल में गए, हमने कहा देखो अब इलेक्शन कमीशन तो मदद नहीं कर रहा है, तो थोड़ी ग्रैन्युलैरिटी में जाना है, गहराई में जाना है। तो हमने अपना ही इन्वेस्टिगेशन करवाया, उसमें 6 महीने लगे और जो हमें मिला है वो एटम बॉम्ब है। कब खुलासा करेंगे? एटम बॉम्ब है, फटेगा तो आप इलेक्शन कमीशन आपको दिखेगा नहीं। ராகுல் காந்தி கேட்ட கேள்வி என்ன? மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படி திடீர் என்று 41 லட்சம் ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டார்கள்? எப்படி அந்த இடத்தில் இந்த தேர்தலில் கடுபடிகள் நடந்தது? அதற்காக எனக்கு அந்த தேர்தல் லிஸ்டை கொடுங்கள், டிஜிட்டல் ஃபார்மில் கொடுங்கள். இது ஒரு அரசியல் கட்சி அதிகாரம். இதை தாண்டி அங்கே எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எங்களுக்கு தேவை என்று கேட்டபோது தேர்தல் ஆணையம் 2யுமே கொடுக்க மறுத்துவிட்டது. இப்போ பீகாரில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? டெல்லி தேர்தலில் அங்க என்ன நடந்தது? அங்கேயும் இதே போன்ற தில்லுமுள்ளுக்கள் தான். அதாவது வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து திடீர் என்று பல லட்ச ஓட்டர்ஸ்களை நீக்குவதும் பல லட்ச ஓட்டர்ஸ்களை சேர்ப்பதும். எங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிராக ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களை கண்டுபிடித்து அந்த நபர்களுடைய ஓட்டுகளை நீக்குவதும், எங்கெல்லாம் பிஜேபி தோற்று போவோம் என்கிற அந்த தோல்வி பயத்தில் இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் பல ஆயிரக்கணக்கான ஓட்டர்ஸ்கள், பல லட்சக்கணக்கான ஓட்டர்ஸ்களை திடீர் என்று சேர்க்கக்கூடிய இந்த அலிகேஷன் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து பல எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ராகுல் காந்தி இந்த இடத்தில் தெளிவுபடுத்திய ஒரு விஷயம், 2024 ஆண்டு அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்பு லோக்சபா எலெக்ஷனும் நடந்தது. பிட்வீன் லோக்சபா எலெக்ஷன் அண்ட் அசெம்பிளி எலெக்ஷன் அந்த 4 மாதத்திற்குள் எப்படி 41 லட்சம் ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டார்கள், அதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்தார். காங்கிரஸ் பார்ட்டி தொடர்ந்து இந்த கேள்விகளை எடுத்து வைக்கிறது. 2019 மகாராஷ்டிரா அசெம்பிளி எலெக்ஷனில் மொத்த ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 8,98,00,000. 5 வருடம் கழித்து 31 லட்சம் ஓட்டர்ஸ்கள் கூடியிருந்தார்கள் மே மாதம் 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது. அதாவது 8,98,00,000 உயர்ந்து 9,29,00,000 அது உயர்கிறது. இதற்கப்புறம் தான் அந்த ஒட்டுமொத்த மேஜிக்கே. அதாவது மகாராஷ்டிராவில் எந்த அளவில் பிஜேபிக்கு தோல்வி கிடைத்ததோ அதற்கு பின்பு மே மாதத்திலிருந்து தொடங்கி நவம்பர் மாதம் வரை அந்த 4 மாதத்திற்குள் மகாராஷ்டிரா தேர்தலில் திடீர் என்று இந்த ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கையில் 9,70,00,000 உயர்கிறது. From 9,29,00,000 to 9,70,00,000, which means 41 lakh voters has been added within 4 months. அப்போ இதை மொத்தமாக கூட்டி கழித்து பாருங்கள். முதல் 5 வருடத்தில் 2019 ஆண்டிலிருந்து மே 2024 ஆண்டு வரை 31 லட்சம் ஓட்டர்ஸ்கள், மே 24 நவம்பர் 2024 ஆண்டு வரை அடுத்த 41 லட்சம் ஓட்டர்ஸ். எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட 71 லட்சம் ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டார்கள். இதுல ஜென்வனாக நீங்க 32 லட்சம் ஓட்டர்ஸ்களை வைத்துக்கினால் கூட எப்படி இந்த 41 லட்சம் ஓட்டர்ஸ்கள் வந்தார்கள் என்கிற இந்த கேள்வி, எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள், அதற்கான விளக்கத்தை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அந்த விளக்கத்தையும் உங்களால் கொடுக்க முடியவில்லையே. அப்போ இதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? இவிஎம் மீது நீங்க சந்தேகங்கள் எழுப்பினீர்கள், இவிஎம் மீது நீங்க கேள்விகள் எழுப்பினீர்கள், அதுக்கப்புறம் விவிபேட் மீது நீங்க கேள்விகள் எழுப்பினீர்கள். ஆனால் இந்த இடத்தில் இவிஎம் கிடையாது, விவிபேட் கிடையாது, ஒட்டுமொத்த சிஸ்டமே கரப்ட் ஆகிவிட்டது. ஒட்டுமொத்த சிஸ்டத்திலேயே திடீர் என்று ஃபேக் ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்படுகிறார்கள், ஜென்வன் ஓட்டர்ஸ்கள் நீக்கப்படுகிறார்கள். ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக அந்த தேர்தலில் ஓட்டிங் நடக்கிறது. இது காங்கிரஸோட எலிகேஷன் மட்டும் அல்ல, ஆம் ஆத்மி கட்சி, பீகார்ல நடக்கக்கூடிய அந்த சர் என்கிற புரோகிராம் அனைத்துமே இதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று வெளிவிட்ட அந்த வீடியோவை கொஞ்சம் ஆழமாக நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு ஸ்டார் லீடர் ஆஃப் டெல்லி, அங்க இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியாஸ், லோ இன்கம் குரூப்ல இருக்கக்கூடிய நபர்கள், தலித்கள், யாருக்கெல்லாம் அந்த இலவச எலக்ட்ரிசிட்டி கிடைத்ததோ, வாட்டர் கிடைத்ததோ அந்த எண்ணிக்கை ஏராளம். அவர்கள் என்னைக்குமே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் இருந்தது. பர்வேஷ் வர்மா, யார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நின்றாரோ அவரை பற்றி ஒரு வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய நபராக, ஒரு மிகப்பெரிய அளவில் அவருடைய இமேஜ் பேட் இமேஜாக இருந்தது. திடீர் என்று அந்த இடத்தில் 10,500 ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டுவன்சியில் மொத்த ஓட்டு எண்ணிக்கையே 1 லட்சம் தான். அந்த 1 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சியில் 10,500 ஓட்டர்ஸ் திடீரென்று சேர்க்கப்படும் போது கேள்விகள் எழும்புகிறது. அதாவது 2% தாண்டி ஒரு இடத்தில் புதிய ஓட்டர்ஸ்கள் வந்தாலே அது ஒரு அன்பிலீவபிள் ஃபிகர் என்று தேர்தல் ஆணையமே தன்னுடைய ரிப்போர்ட்ஸ்களில் எழுதியிருக்கிறது பல இடங்களில். அப்போ இது போன்ற நம்பர்ஸ் திடீரென்று அதிகரிக்கும் போது அந்த இடத்தில் சரியான இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதற்கப்புறம் தான் அந்த ஓட்டர்ஸ்களை சேர்க்கணும் என்கிற ஒரு உத்தரவும் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நடக்கவில்லை. சரி, என்ன சார் 10,500 ஓட்டு தான், இதுல என்ன? ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவால் தோர்த்த அந்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை வெறும் 4,000 ஓட்டுகள். அங்க சேர்க்கப்பட்ட ஓட்டர்களுடைய எண்ணிக்கை 10,500. அப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த கடுபிடிகள் நடக்கிறது என்று. காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, கடந்த 6 மாதங்களாக நாங்க மிக தெளிவான இன்வெஸ்டிகேஷன் இறங்கினோம். 2023 ஆண்டு மத்திய பிரதேசத்தில் நடந்த
அசெம்பிளி எலெக்ஷன்ல இருந்தே எங்களுக்கு சந்தேகங்கள் வெளிவர தொடங்கிவிட்டது. அந்த சந்தேகங்கள் இன்னும் ஆதாரபூர்வமாக உறுதியான சமயம் லோக்சபா எலெக்ஷன் 2024. இதுல மிகப்பெரிய அளவில் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபிக்காக தான் வேலை பார்ப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். இதை தாண்டி பல டேட்டாஸும் வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்தியா டுடே குரூப் வெளிவிட்ட டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா, ராகுல் காந்தியுடைய கிளைம், அதாவது மகாராஷ்டிரா voter edition ஆர் unprecedented, அதாவது இது போன்ற விஷயங்கள் சாதாரணமாக நடக்காது. ஆனால் அவர்கள் கொடுத்த டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா 2009 to 2014 the voter list grew by 27 lakhs in 5 months. அதே மாதிரி 2014 by 30 lakh, 39 voters increased in 2024. அதாவது ஒரு இடத்தில் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் போது கிராஜுவலாக தானே இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய இது போன்ற திடீர் என்று 40-41 லட்சம் ஓட்டர்ஸ்கள் மகாராஷ்டிராவில் எப்படி வந்தார்கள் என்கிற அந்த கேள்வி வருகிறது. மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவருடைய வெற்றி கணக்கும் அப்படித்தான். அவர் எந்த கான்ஸ்டியூன்சியிலிருந்து எலெக்ஷனில் நின்றாரோ அந்த கான்ஸ்டியூன்சியில் கிட்டத்தட்ட 40,000 ஓட்டர்ஸ்கள் புதிதாக சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு அவரும் டிஃபெண்டிங் மோடில் வந்து விட்டார். ECI confirms that EVM vote count matched with VVPAT slip. அதாவது VVPAT ஸ்லிப்பையும் நீங்க போட்ட ஓட்டையும் நாங்க மேட்ச் செய்து தான் அந்த ரிசல்ட்டை வெளிவிட்டோம். ஆனால் எத்தனை %? 10%, 25% கிடையாது. வெறும் 2% VVPAT have been matched with EVMs. அதுவும் எத்தனை ஓட்களை சரியாக நீங்க மேட்ச் செய்கிறீர்கள் என்று எந்த டேட்டாவும் கிடையாது. ஏன்னா நீங்க ஓட்டர்ஸ்களை நீங்க மாத்தி விடுகிறீர்கள் இல்லையா? எங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு விழுகாதோ அந்த இடத்துல இருந்து நீங்க ஓட்டுகளை நீக்கி விடுகிறீர்கள். ஆதரவாக ஓட்டு விழுகாத இடங்களில் உங்களுடைய புதிய ஓட்டர்ஸ்களை நீங்க சேர்த்து விடுகிறீர்கள். இதுதானே ஒட்டுமொத்த கேம் பிளானே. அப்போ தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் ராகுல் காந்தி கேட்டபடி எதற்காக அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டை பப்ளிக்கிடம் வெளிவிடக்கூடாது? எதற்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கூடாது? let you examine, let you investigate. பிகாஸ் தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? அனைத்து அரசியல் கட்சிகள் அவர்கள் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்படும் போது உடனுக்குடன் அந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பது. இந்த நாட்டு மக்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமை, அந்த ஓட்டு அதிகாரம் சரியான முறையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை. 50 லட்சம் 60 லட்சம் ஓட்டர்ஸ்களை சேர்ப்பதும் நீக்குவதும் கிடையாது. அதை சரிபார்க்கக்கூடிய வேலை தான் இருக்கிறது. அதற்கான ப்ராசஸும் இருக்கிறது. ஒரு BLO ஆபீசர் நீங்க தன்னுடைய பெயரை நீக்க நினைத்தீர்கள், அதாவது உங்களுடைய அட்ரஸ் மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போவதாக, அல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் இறந்து விட்டால், இது போன்ற சிச்சுவேஷன்களில் ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 8 என்கிற 2 ஃபார்ம்ஸ்கள் இருக்கிறது. ஃபார்ம் 6இல் 18 வயது உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா புதிதாக நீங்க தன்னுடைய பெயரை சேர்ப்பதாக இருந்தால் அந்த ஃபார்ம் 6ஐ நீங்க போடணும். ஒரு நபர் இறந்து போனாலோ இல்ல கரெக்ஷன் இருந்தாலோ இல்ல அட்ரஸ் மாற்றங்கள் இருந்தாலோ ஃபார்ம் 6 உடன் ஃபார்ம் 8 நிரப்பி நீங்க கொடுக்கணும். அந்த ஃபார்மை பெற்ற உடனே BLO ஆபீசர் உங்களுடைய வீட்டுக்கு போவார். டோர் டு டோர் போய் அந்த ஃபார்முடைய டீடைல்ஸ்களை வெரிஃபை செய்வார். அந்த வெரிஃபிகேஷன் பேப்பரை ESR இடம் கொண்டு போய் கொடுப்பார், அதாவது அடுத்த உயரதிகாரி. அவர் அந்த விஷயங்களை சரிபார்த்து அதற்கான அப்ரூவலை கொடுப்பார். உதாரணத்திற்கு ஒரு கிராமத்தில் 1000 ஓட்டர்ஸ்கள் இருந்தால் அந்த 1000 ஓட்டர்ஸ்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதிகபட்சம் நீக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்ல சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் 2% தாண்டும் போது BLO ஆபீசரை மீண்டும் ஒரு முறை கிரவுண்டிற்கு அனுப்பி அதை சரியாக சரிபார்ப்பதற்கான அந்த வேலையை ஒப்படைப்பார்கள். அதுவும் பத்தாது என்று நேரடியாக அந்த பூத்துக்களுக்கு சென்று உயரதிகாரி அதற்கான அப்ரூவலை கொடுத்த பின்புதான் அந்த நீக்குவதோ சேர்ப்பதோ அந்த ப்ராசஸ் நடக்கும். முக்கியமாக நீக்கக்கூடிய வேலையை அவ்வளவு சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். முன்னாள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அசோக் லவாசா கூறியபடி சேர்ப்பது ஏதாவது நாங்கள் சாதாரணமாக செய்து விடுவோம், ஆனால் நீக்கக்கூடிய வேலையை அவ்வளவு சீக்கிரமாக செய்ய மாட்டோம். காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே தன்னுடைய ஓட்டுரிமையிலிருந்து நெக்லெக்ட் செய்யப்படக்கூடாது. அதனால் நாங்க அவ்வளவு சீக்கிரமாக நீக்க மாட்டோம்.
இப்போ பீகாருக்கு வந்து விடுங்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயர்ல ஜூன் 24ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய ஸ்கீம் அங்க இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது. என்ன ஸ்கீம்? இது ஸ்கீம் கிடையாது, ஒரு விதமான சாட்டை. அங்க இருக்கக்கூடிய ஏராளமான ஓட்டர்ஸ்கள் அவர்களுடைய பெயர்களை, அட்ரஸ்களை, அவர்களுடைய நேஷனாலிட்டியை நீங்க சரிபார்க்கணும். பீகார்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் இந்த வளையத்தில் வந்தார்கள். அதாவது 2003ஆம் ஆண்டுக்கு மேல யாரெல்லாம் ஓட்டு போட்டீர்களோ, புதிய ஓட்டர்ஸ்கள் இல்ல இப்ப புதிதாக சேரக்கூடிய ஓட்டர்ஸ்கள், உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், உங்களுடைய பாஸ்போர்ட், இது போன்ற ஆதாரங்களை ஒரு 11 லிஸ்ட்ல கொடுத்தாங்க. அதுல வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி இதெல்லாம் செல்லாதான். சரி, இப்ப நீங்க பாஸ்போர்ட் எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் எந்த ஆதாரத்தை வைத்து உங்களால் பண்ண முடியும்? அதே ஆதார் கார்டு, அதே ரேஷன் கார்டு தானே. அப்ப பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய இடத்தில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை ஆக்செப்ட் செய்யும் போது எதற்காக பீகாரில் அதே பாஸ்போர்ட், அதே ஆதார் கார்டு, அதே ரேஷன் கார்டை நீங்க நிராகரித்து வருகிறீர்கள்? பீகார் ஒரு ஏழ்மையான மாநிலம். அங்க பல நபர்களுக்கு அந்த படிப்பறிவு எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மைக்ரேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளம். தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சார் என்கிற இந்த ரிவிஷனுக்காக இங்க இருந்து ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி அவர்களால போக முடியுமா? அங்க போய் எல்லாமே சரி பார்த்துட்டு வர முடியுமா? முடியாது. சோ எந்த அளவில் பீகார்ல இருக்கக்கூடிய 7 கோடியே 93 லட்சம் ஓட்டர்ஸ்கள், இதுல இருந்து திடீர் என்று 35 லட்சம் ஓட்டர்ஸ்கள் ஐடென்டிஃபைட் ஆஸ் பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட், பீகாரை விட்டு வேறொரு மாநிலத்திற்கு சென்று விட்டார்களாம். 22 lakh voters are deceased. இறந்து போன நபர்களுடைய எண்ணிக்கை 22 லட்சம். 7 lakh registered in multiple roles, அதாவது டபுள் என்ட்ரி, டூப்ளிகேட் என்ட்ரி 7 lakh ஓட்டர்ஸ்களுக்கு இருந்துதான். 1.2 lakh failed to submit the enumeration form. ஃபார்மே அவர்களால் நிரப்ப முடியவில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். அஜித் அஞ்சும் அவர்கள் எடுத்த அந்த வீடியோ. எப்படி பிஎல்ஓ ஆஃபீஸர் எல்லாம் வீட்டுக்கு வீடு போய் டோர் டு டோர் போய் இந்த ஃபார்ம் நிரப்பி வாங்கினார்களா? கிடையாது. சும்மா ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி சுத்தி உட்கார்ந்துக்குன்னு பிஎல்ஓ ஆபீசர்கள் தானாகவே அந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பக்கூடிய வேலையை பார்த்தார்கள். எந்த கிராமத்திலேயுமே இது சரியாக ஃபாலோ செய்யப்படவில்லை. அஜித் அஞ்சும் இந்த தவறுகளை எடுத்துக்காட்டியது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கையில் எந்த விதமான ஆதாரங்கள் இருந்தது அதையும் அவர் எடுத்துக்காட்டினார். பல பெண்களிடம், பல நபர்களிடம் போய் கேட்ட போது, உங்களிடம் எந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கிறது? ஆதார் கார்டு இருக்கு. வேற என்ன இருக்கு? ரேஷன் கார்டு இருக்கு. வேற என்ன இருக்கு? ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு. வேற என்ன இருக்கு? எதுவும் இல்லை. அப்போ இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையத்திடம் அவர் ஒரு ரிப்போர்ட் வழியாக எடுத்து வைக்கும் போது, அந்த அதிகாரிகளை பற்றி இவர்கள் சரியாக இந்த வேலையை பார்க்கவில்லை என்று அதை எடுத்து வைத்த போது, யார் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும்? அந்த அதிகாரிகள் மீது, அங்க நடக்கக்கூடிய தவறுகள் மீது. ஆனால் இங்க அஜித் அஞ்சும் மீதே ஒரு எஃப்ஐஆரை போட்டு விட்டார்கள். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த தவறுகள் ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஜூன் 24ஆம் தேதி 7 கோடியே 93 லட்சம் இருந்த பீகார் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிவிஷன் முடிஞ்சு 7 கோடியே 23 லட்சம் ஓட்டர்ஸ்கள் தான் இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ஓட்டர்ஸ்களை அவர்கள் நீக்கிவிட்டார்கள். பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் யோகேந்திர யாதவ் மற்றும் ராகுல் சாஸ்திரி இந்தியன் எக்ஸ்பிரஸிற்கு கொடுத்த ஒரு தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா 94 லட்சம் ஓட்டர்ஸ்கள் வரை பீகாரில் நீக்கப்படுவார்கள். இது இந்திய வரலாற்றிலேயே எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம், உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். 65 இருந்து 69 லட்சம் ஓட்டர்ஸ்களை டிலீட் செய்ததாக தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இட் இஸ் நான் ரெக்கமெண்டட் பை பூத் லெவல் ஆபீசர்ஸ். பூத் லெவல் ஆபீசர்ஸ் இந்த பெயர் நீக்கங்களை எங்கேயுமே ரெக்கமெண்ட் செய்யவில்லை. சரி, யாருடைய பெயர்கள் நீக்கப்பட்டது? ஸ்கெட்யூல்ட் காஸ்டை சார்ந்த நபர்கள், ஸ்கெட்யூல்ட் ட்ரைபை சார்ந்த நபர்கள், ஓபிசி, அதர் பேக்வர்ட் காஸ்ட் மற்றும் மைனாரிட்டி
குறிப்பாக யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டார்களோ அந்த ஏரியாக்களில் போய் அந்த நபர்களை தேடி கண்டுபிடித்து அது போன்ற நபர்களுடைய பெயர்களை நீங்க நீக்கி இருக்கிறீர்கள். அப்போ பீகாரில் டிரான்ஸ்பரண்ட் முறையில் தேர்தல் நடந்திருக்கிறதா? கிடையாது. நடக்க போகிறதா? கிடையாது. இந்தியா அலையன்ஸை சார்ந்த ஆர்ஜேடி லீடர் தேஜஸ்வி யாதவ் இதே குற்றச்சாட்டை பார்லிமெண்டில் எடுத்து வைத்திருக்கிறார். யாதவ் கூறும்படி நீங்க பார்த்தீர்கள்ல, பாய்காட் ஆஃப் எலெக்ஷன் இஸ் த ஓன்லி வே வாட் வி ஹேவ். நாங்க இந்த தேர்தலையே பாய்காட் செய்து விடுகிறோம். ஏன்னா அங்க டிரான்ஸ்பரண்ட் முறையில், உண்மையான முறையில் தேர்தலே நடக்கவில்லை. அப்புறம் எதற்காக நாங்க என்னுடைய பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கணும்? நீங்களே முடிவெடுங்கள். நீங்களே பிஜேபி, நீங்க தான் பர்மனன்ட் அரசாங்கம், நீங்களே எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? ஏன் மக்கள் ரோட்ல வந்து வெயில் எல்லாம் கடந்து காய்ந்து அந்த ஓட்டெல்லாம் போடணும்? தேவையே இல்லை இல்ல. So we have only last option, which is boycotting this election. Tejasvi Yadav's and the statement. Supreme Court is hearing this petition. Association for Democratic Right மற்றும் யாதவ் ரெண்டு பேருமே ஜூலை 20ஆம் தேதி question the sir timing, அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயர்ல இதை நீங்க எடுத்து வந்திருக்கிறீர்களோ அதற்கான டைமிங்கை ஏன் நீங்க இப்ப பண்றீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்க வேண்டியதானே? எலெக்ஷன் நடந்தது இல்லையா? லோக்சபா எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் மோடி 3வது முறை நீங்க தேர்வு செய்தீர்கள் இல்லையா? அந்த நேரத்துல பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் இப்ப பண்றீங்க? ECI to accept Aadhaar card, voters ID and ration card as valid proof. Aadhaar card, voters ID and ration card, இது மூன்றையுமே வேலிட் ப்ரூஃபாக நீங்க அக்செப்ட் செய்ய வேண்டும் என்கிற அந்த விளக்கத்தை, அந்த விஷயத்தை எடுத்து வைத்த போது கூட இல்ல, ஆதார் கார்டெல்லாம் போலியாக தயார் செய்தது, ரேஷன் கார்டு எல்லாம் போலியாக பண்ணிடுறாங்க. அப்ப அந்த போலி ரேஷன் கார்டை, போலி ஆதார் கார்டை வைத்துதானா நீங்க பாஸ்போர்ட் எல்லாம் தயாரிக்கிறீர்கள்? பிரைம் மினிஸ்டர் மோடி தானே கூறினார், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஆதாருடன் இணையுங்கள், ஆதாருடன் இணையுங்கள், எல்பிஜி சிலிண்டர் ஆதாருடன், பேங்க் கார்டு ஆதாருடன், குழந்தையுடைய அட்மிஷன் வாங்கும் போது ஆதார் கார்டு தேவை. எந்த காரியமாக இருந்தாலும் அந்த ஆதார் கார்டுக்கு நீங்க அந்த அளவில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இன்னைக்கு எப்படி அந்த ஆதார் கார்டு செல்லாது என்று கூறுகிறீர்கள்? வேலிட் கொஸ்டின் ஆர் நாட்? இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லி எலெக்ஷனுக்கு மறுபடியும் வந்துருங்க. டெல்லியில February 2025 அசெம்பிளி எலெக்ஷன் போது February 7, 2025ஆம் ஆண்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வழியாக சிவசேனாவை சார்ந்த சஞ்சய் ராவுத், என்சிபியை சார்ந்த சரத் பவார், சுப்ரியா சுலே மற்றும் ராகுல் காந்தி இவர்கள் எடுத்து வைத்த பல்வேறு ஃபேக்ட்ஸ், ஆம் ஆத்மி கட்சி தனியாக வைத்தது, இவர்கள் தனியாக எடுத்து வைத்தார்கள். இதுல மகாராஷ்டிராவில் எந்த அளவில் அந்த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ்களுடைய அந்த ஓட் லிஸ்டில் இருந்து கண்டுபிடிக்கல் இருந்ததோ அதே போன்ற விஷயங்கள் டெல்லி எலெக்ஷனிலும் நடந்தது. Empowered Action Group of Leader Experts, Eagles, requested centralized vote list data from 2014 of Lok Sabha and election of 2024 election. அதாவது எங்களுக்கு இந்த டேட்டா நீங்க கொடுக்கணும். அரசியல்வாதிகள், முக்கியமாக ஆளும் கட்சி என்ன கூறுகிறது, அதெல்லாம் தேவையில்லை, எலெக்ஷன் கமிஷனருடைய அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மக்கள்கிட்ட போயிருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பிரீச் நடந்துடும். அதே நபர்கள் தான் 2003 இருக்கக்கூடிய டேட்டாவை பீகார்ல வெளிவிட்டிருக்கிறார்கள். 2003 இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க வெளிவிட்டு அதற்கான நீங்க பிராக்டிஸ் செய்யும் போது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று செய்யும் போது, ஏன் நீங்க மகாராஷ்டிராவில் நடந்த ஓட்டர்ஸ் லிஸ்டை வெளியிடக்கூடாது, டெல்லியில் நடந்த ஓட்டர்ஸ் லிஸ்டை வெளியிடக்கூடாது? அரசியல் கட்சிகள் தானே, மக்களுடைய ப்ராப்பர்ட்டி தானே, எதற்காக நீங்க செய்யவில்லை? இதே இடத்துல நீங்க பார்த்தீர்களா, ஆம் ஆத்மி கட்சி ஃபார்ம் 17C டேட்டாவை கேட்டார்கள் February 8ஆம் தேதி. அதுவும் கொடுக்கப்படவில்லை. நாங்க கொடுக்க முடியாது. அவர்களும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டார்கள், எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார்கள். இதே போன்ற அலிகேஷன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் DK சிவகுமார் ஆஃப் கர்நாடகா அவரும் எடுத்து வைக்கிறார். 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 60,000 மேனிபுலேட்டட் ஓட் இன் சிங்கிள் கான்ஸ்டிடியூவன்சி போகஸ் ஓட்ஸ் போடப்பட்டது. 60,000 போகஸ் ஓட்ஸ். எப்படி
அதற்கான விளக்கத்தை கேட்டபோது அதுவும் கொடுக்கப்படவில்லை. சரி, இந்த விஷயம் இப்ப இசிஐக்கு முன்னாடி வர்றது, எல்லா எதிர்கட்சிகளுமே எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், ஓட்டர்ஸ் லிஸ்ட் வேணும்னு அந்த அழுத்தத்தை கொடுக்கும் போது டிசம்பர் 21, 2024 யூனியன் லா மினிஸ்ட்ரி ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன? ஃபாலோவிங் இசிஐ ரெக்கமெண்டேஷன் amended rule number 93 conduct of election rules 1961 to restrict public access to electronic records like CCTV footage, webcast and potential misuse. அழுத்தத்தை பார்த்த உடனேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய லா மினிஸ்ட்ரி, மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம், அதாவது இசிஐ ஒரு ரிக்வெஸ்டை கொடுத்தார்களாம். அந்த ரிக்வெஸ்ட் படி ரூல் நம்பர் 93 மாத்தி விட்டோம். அந்த ரூல் நம்பர் 93 மாத்தின உடனேயே எலெக்ஷன் ரூல் 1961 படி எந்த விதமான எலக்ட்ரானிக் ரெக்கார்டும் யாருக்குமே கொடுக்க கட்டாயப்படவில்லை. அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ், ஓட்டர்ஸ் லிஸ்ட் எதுவுமே நாங்க கொடுக்க தேவையில்லை. இது அரசியல் கட்சிகளுடைய, ஓட்டர்ஸ்களுடைய அதிகாரமாக இருந்தது. அந்த அதிகாரத்தையே பிரட்டி போட்டு விட்டார்கள் டிசம்பர் 24 அப்புறம். எதுவுமே தேவையா? அதுக்கப்புறம் தான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி ராகுல் காந்தி ஆதாரபூர்வமாக விளக்கத்தை கொடுக்கிறார். அதாவது இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வெளிவிட்டுட்டோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னுடைய முகத்தை மறைஞ்சு ஒளியக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். இந்த இடத்தில் அமெண்ட்மெண்ட் லிமிட்டட் ஆக்சஸ் டு ஸ்பெசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்? நாமினேஷன் ஃபார்ம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். while allowing candidates to access the footage, CCTV footage, அதாவது இந்த பூத்ல எனக்கு சந்தேகம் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய களத்தில் இறங்கி நிற்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் அவர்களால் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது. ECI mandated the poll day CCTV webcasting. அதையும் நாங்க கொடுக்க மாட்டோம். அப்போ இசிஐயோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? அவர்கள் என்ன கூறுகிறாங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆர் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் டூல், எங்களுடைய பர்சனல் மேனேஜ்மெண்ட் டூல், நாட் லீகலி மேண்டேட்டட். இது வந்து லீகலா மேண்டேட்டே கிடையாது. பப்ளிக் எல்லாம் இதை பார்க்க தேவையே இல்லை, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம். இப்போ சந்தேகங்கள் ஏற்படுகிறதா இல்லையா? இந்தியாவில் டிரான்ஸ்பரண்டான முறைகள் தேர்தல் நடக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. கடைசியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டாவை காட்டுகிறேன், நீங்களே பாருங்கள். மகாராஷ்டிராவில் 2024 அசம்பிளி எலெக்ஷனில் நவம்பர் மாதம் 41 லட்சம் ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அதற்கு முன்பு நடந்த லோக்சபா எலெக்ஷனில் 31 லட்சம் ஓட்டர்ஸ்கள் முதல் 5 வருடத்தில் 2019 to 2024. இதை நான் ஏற்கனவே கூறிட்டேன். ஆனால் இதே பீகார்ல நீங்க பார்த்தீர்கள்னா 61 லட்சம் ஓட்டர்ஸ்கள் லீகலாக நீக்கப்பட்டதாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூறுகிறது. ஆனால் மிகப்பெரிய ரிப்போர்ட் 90 1 கோடி ஓட்டர்ஸ்கள் நீக்கப்பட்டதாக பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறி வருகிறார்கள். இதனால் லாபம் யாருக்கு? நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு, நிச்சயமாக பிஜேபிக்கு. அந்த பிளாட்ஃபார்மை யார் அமைத்து கொடுக்கிறார்? இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா had become BJP Commission of India. This is what my question is. இது போன்ற வீடியோக்கள் நிச்சயமாக எதிர்க்கப்படும் ஆளும் கட்சி வழியாக. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே ஒரு ஸ்க்ராலரும் போட வாய்ப்புகள் இருக்கு, இதை இந்த ரிப்போர்ட்டை நம்பாதீர்கள் என்று. இல்லை, இந்த வீடியோவை நீக்கி விடுவார்கள். அதனால் இந்த வீடியோவை உடனுக்குடன் நீங்க பகிர்ந்து விடுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்வது மட்டுமல்ல, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஊடகங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாகவும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.